சில இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட இந்த மண்ணுக்காக சில சந்தர்ப்பங்கள்ல சில செயல்களை செய்த ஒரு அரசியல்வாதிக்கு சிறுநீரக சத்திர சிகிச்சைக்காக 70 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுகிறது. அவர் சார்பாக மக்களிடம் தனக்கு பணம் தரும்படி கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே யார் என்னன்றதை இந்த காணொளியில தெளிவாக பகிர்ந்து கொள்கிறேன். அத்தோட தற்கால இந்த அரசியல் தொடர்பான என்னுடைய பார்வையையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐகானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்று 22ஆம் நாள் 5ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு. நேற்று 21ஆம் நாள் இரவு வேளையில் ஒரு காணொளியை பார்க்க கிடைத்தது. அந்த காணொளி சமூக ஊடகங்கள்ல அதிகமாக பகிரப்பட்டது. ஒரு அரசியல்வாதியினுடைய ஊடக சந்திப்பு. அவருடைய வீட்டில் ஊடகங்களுக்கு முன் சந்தித்திருந்தார். அவர் கதைத்த அந்த அடைத்த குரல் என்னை பெரிய அளவில் கவலைப்பட வைத்தது. நிறைய அரசியல்வாதிகள் மக்கள் முன்னிலையில் வந்து நிதி கோரிக்கையை முன்வைக்கும் போது எங்களை அறியாம அவர்கள் மேல ஒரு வெறுப்பு வரும். இவர்களுக்கே நாங்கள் அனுப்பணும் என்ற எண்ணம் வரும். ஆனா இந்த அரசியல்வாதி அந்த அடைத்த குரல்ல கதைத்த போது என்னை அறியாம அவருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அதற்கு காரணம் அவர் கடந்த காலங்களில் இக்கட்டான காலங்களில் செயற்பட்ட விதம். இந்த மண்ணுக்காக அவர் ஏதோ ஒரு வகையில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று யோசித்தது. இதுவரைக்கும் பல அரசியல்வாதிகளை பார்த்திருக்கிறோம். அவர்கள் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தவுடனே அவர்களுடைய வாழ்க்கை தரம் எவ்வளவு மாறி இருக்கும். குறித்த அரசியல்வாதி, நான் அவருடைய பெயரை சொல்லாம கதைக்கிறதுக்கு காரணம் உங்களால் ஓரளவு ஊகிக்க முடியுமான்றதை பார்க்கிறதுக்கு. அந்த அரசியல்வாதி பேருந்துல பயணம் செய்து கூட பார்த்திருக்கிறோம். அந்த அரசியல்வாதி ஒரு சாதாரண மனநிலையோட மக்களோடு கதைக்கிறத பார்த்திருக்கிறோம். அந்த அரசியல்வாதி இந்த மண்ணுக்கான இறைவனுக்கு பிறந்தநாள் கொண்டாடியதை பார்த்திருக்கிறோம். அந்த அரசியல்வாதி பல அச்சுறுத்தலான சூழ்நிலையில கூட இந்த மண்ணுக்கு ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று முனைந்ததை பார்த்திருக்கிறோம். அந்த அரசியல்வாதியினுடைய பெயர் எம்கே சிவாஜிலிங்கம் ஐயா அவர்கள். இவர் கடந்த காலங்களில் என்னென்ன எல்லாம் செய்திருக்கிறார் என்றதை நீங்கள் தேடி பாருங்கோ. தேடி பார்த்து இவருக்கு உங்களால் முடிந்த உதவியை வழங்குங்கள். அவருடைய சத்திர சிகிச்சைக்காக 70 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறதாம். அந்த பணத்தை சமூக ஊடகங்களூடாக பார்க்க முடிகிறது. பல பேர் முன் வந்து அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் நான் நிறைய அரசியல்வாதிகளினுடைய காணொளிகளை பார்த்திருப்பேன். நிறைய அரசியல்வாதிகளினுடைய கோரிக்கைகளை பார்த்திருப்பேன். அது மக்கள் மத்தியில் இரண்டு வகையான கருத்தில் இருக்கும். ஆனா எம்கே சிவாஜிலிங்கம் ஐயா அவர்களினுடைய அந்த 70 லட்சம் ரூபாய் கோரிக்கையை மக்கள் பலரும் ஆதரித்து தங்களால் முடிந்த சிறு சிறு தொகைகளாக அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த காணொளியை பார்க்கிற நீங்கள் அவருக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய பங்களிப்பை செய்ய விரும்பினால் திரையில தெரிகிற விவரங்களை பயன்படுத்தி அவரோட தொடர்பு கொண்டு கதைச்சு, ஐயா உங்களுடைய வங்கி விவரம் சரியா இருக்குதா, எல்லாம் சரியா என்று கேட்டு அவர் மூலமாக உறுதிப்படுத்தியதற்கு பிறகு உங்களால் முடிந்த தொகையை வழங்குங்கோ. அவர் அந்த வங்கி விவரத்தை சொல்றார், கேளுங்கோ. இலங்கை வங்கி கணக்கிலக்கம் 77 46 88 பம்பலப்பட்டி கிளை. பவனீசன், இந்த ஐயாவுக்கான உதவி கோரிக்கையை நீங்க முன்வைக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கலாம். அவருக்கு என்னால் முடிந்த சிறு தொகையாக 25,000 ரூபாய் பணத்தை அனுப்பி வச்சிருக்கிறேன். அது தனியே 25,000 ரூபாய் பார்க்கும்போது ஒரு பெரிய பணம். ஆனால் அந்த 70 லட்சம் ரூபாவில் 25,000 ரூபான்றது சிறிய தொகை. எனவே இதே மாதிரி உங்களால் முடிந்ததை அனுப்பி வையுங்கோ. அவர் எங்களுடைய மண்ணுக்காக செய்திருக்கிறார். சில சந்தர்ப்பங்களில் நான் நிறைய பார்த்திருக்கிறேன். நிறைய பேர் வெளிநாடுகளில் என்று வாழ்றது சூழலை அமைத்து கொடுத்தவர் அவர் என்று பார்த்திருக்கிறேன். ஓரளவு உறுதிப்படுத்தியும் இருக்கிறேன். எனவே எல்லாருக்கும் அது போய் சேரணும் தானே. அவர் மேல நன்மதிப்பு வைத்து அவரால் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றவர்கள் வெளிநாடுகளில் இருக்கலாம். அவருடைய செயற்பாடுகளை சில சந்தர்ப்பங்களில் வாழ்த்தி வரவேற்று போற்றியவர்கள் வெளிநாடுகளில் இருக்கலாம், வெளியூர்களில் இருக்கலாம், இந்த நாட்டில் இருக்கலாம். எனவே அத்தனை பேரிடமும் இந்த காணொளியை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு காரணம் அவருக்கு உங்களால் முடிந்த உதவியை வழங்குங்க என்றதுக்காக அவர்
அவர் விரைவில் சிகிச்சை பெற்று ஒரு நல்ல நிலையில வரணும் என்றது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. அவர் வந்ததுக்கு பிறகு அவரை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும், இந்த மண்ணுக்காக அவரை பயன்படுத்திக் கொள்ளணும் என்றதும் என்னுடைய ஒரு கருத்து. எனவே இது பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொலியை பார்க்கிறவர்கள் நீங்க அவரோட தொடர்பு கொண்டு கதைச்சு அவருக்கு உங்களால் முடிந்த தொகையை அனுப்பி வையுங்கோ. சரி, அடுத்ததாக தற்கால அரசியல் நிலை தொடர்பாக சொல்றது என்று சொல்லியிருந்தேன். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு கடந்த 18/5/2026 நடந்தது. அந்த முள்ளிவாய்க்கால் கிழமையில் அந்த 7 நாட்களும் நிறைய பதிவுகள் சமூக வலைத்தளங்களில் தமிழர்களால் வெளியிடப்பட்டது. கவிதைகளாக, காணொளிகளாக, பாடல்களாக பல விழிப்புணர்வு கருத்துக்களையும் அதுபோல வரலாற்றை எதிர்கால சந்ததிக்கு கடத்துறதுக்கான முயற்சியையும் எடுத்திருந்தார்கள். அதில் நீங்கள் போய் பார்ப்பீர்களாக இருந்த ஒரு பதிவு ஒன்று போடும்போது அந்த பதிவில் ஒரு 1000 பேர் அந்த பதிவுக்கு தங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க, இல்லை லைக் போட்டிருக்கிறார்கள், எப்பவுமே ரியாக்ட் பண்ணியிருக்கிறார்கள் என்றா அதில் 800 பேர் சிரிச்சு வச்சிருக்கிறார்கள். ஒரு அம்மா அழுகிற மாதிரியான ஒரு புகைப்படம் இருக்கும். அந்த அம்மா அழுகிற புகைப்படத்துக்கு கீழே வந்து சிரிச்சு வச்சிருக்கிறார்கள். அவர்கள் வேறு யாருமே இல்லை, இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை சமூகம் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிற அந்த சிங்கள மக்கள் தான். எனவே அதை பார்க்கும்போது இந்த நிலை என்றது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்குது. பல பேர் கருத்துக்களை முன்வைக்கும் போது இந்த நாட்டில் ஒற்றுமையாக வாழ்வதற்கான ஒரு சூழல் அமைத்திருக்கலாம், இப்படி போர் செய்திருக்க தேவையில்லை, கடந்த காலங்களிலே அரசியல் ரீதியாக இந்த நாட்டை வெவ்வேறு விதமாக அணுகிறதுக்கு சமஷ்டியை நோக்கி கொண்டு போகிறதுக்கு அதை விட அதுக்கு மேலாக நாட்டை பிரிக்கிறதுக்கு ஏன் முயற்சி செய்தார்கள், ஒற்றுமையாக வாழ்ந்திருந்தால் இவ்வளவு அழிப்புகளும் இவ்வளவு இழப்புகளும் ஏற்பட்டிருக்காது என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் சமகாலத்தில் ஒரு இனம் அழுகிற போது, ஒரு இனத்தினுடைய அழிப்பு நாளில் அந்த இனம் கண்கலங்கி தங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்துகிற போது அதற்கு கீழே வந்து சிரிக்கிற மனநிலை உள்ளவர்களோட எப்படி வாழ முடியும் என்ற கேள்வியை சமூக ஊடகங்கள் மூலமாக பலர் முன்வைத்திருக்கிறார்கள். இதற்கு நான் சொல்றது நாட்டை பிரிக்கணும் என்றது இல்லை. இந்த நாட்டில் 2 இனமும் சமமாக வாழ்றதுக்கு குறைந்தது சமஷ்டி முறையிலான ஆட்சியை கொடுத்தால் மட்டும்தான் இந்த நாட்டில் எல்லாருமே ஒற்றுமையாக நிம்மதியாக வாழ முடியும். அது உருவாக்கப்படுமா என்றது ஒரு பெரும் கேள்வி. அதுக்கான சூழல் வருகிற போது நாங்கள் அதனுடைய பலனை அனுபவித்துக் கொள்வோம். இது வேலைக்கே கிடைத்திருந்தால் இந்த நாடு வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போயிருக்கும் என்று. எனவே இப்படி சிரிக்கிற மனநிலையோடு தான் அவர்கள் இன்றும் இருக்கிறார்கள் என்றதை இந்த பதிவில் வெளிப்படுத்துகிறேன். அடுத்தது பவனீசன் என்ற என்னுடைய முகநூல் தளத்துக்கு போய் பாருங்கோ. அந்த 18ஆம் நாள் மாலை வேளையில் நான் ஒரு காணொளி போட்டேன். நான் அந்த காணொளியில் கீழே வந்து அவர்கள் எழுதியிருக்கிற கருத்துக்களாக இருக்கட்டும், அவர்கள் வெளியிட்டிருக்கிற புகைப்படங்களாக இருக்கட்டும், அவர்கள் அந்த காணொளிக்கு தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிற விதம், அதாவது லைக் போடுவார்கள், சில பேர் இதயம் அனுப்புவார்கள், கேஆர் ஒரு இது இருக்கு ஃபேஸ்புக்கில், உங்களுக்கு தெரியும் தானே, அப்படி இதில் சிரிச்சு வச்சிருக்கிறார்கள் என்னுடைய பதிவுக்கு கீழே. அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள். இதே நிலையில் இந்த நாட்டினுடைய தற்போதைய நிலையை எடுத்துக்கொள்வீர்களாக இருந்தால் பொருளாதாரத்தில் இந்த நாடு பெரிய அளவில் ஒரு அடி வாங்குற கட்டத்தில் வந்து நிற்குது. டாலரினுடைய பெறுமதி, யூரோவினுடைய பெறுமதி, அதாவது வெளிநாட்டு பணங்களினுடைய பெறுமதி அதிகரித்திருக்கிறது. இலங்கையினுடைய பணம் பெரும் வீழ்ச்சியை நோக்கி சென்றிருக்கிறது. ஒரு கிழமைகளுக்கு முன்பு இருந்த தொகையோட இப்போ பார்க்கும்போது டாலரினுடைய பெறுமதி 15 ரூபாய் விட அதிகமாக மாறி இருக்கிறது. 15-25 ரூபாய் அதிகமாக மாறி இருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் பின்னோக்கி போய் கொண்டிருக்கு. இதை பார்த்து சிரிப்பார்களா? இதை பார்த்து தான் உண்மையிலே அவர்கள் சிரிக்க வேண்டியவர்கள். ஏனென்றால் இந்த நாட்டில் ஒரு பிரிவினை இருந்ததால், ஒரு இனத்தை அடக்கி ஆளணும் என்ற எண்ணம் இருந்ததால் தான் இந்த பெரும் போர் நடந்தது. ஒரு அரசாங்கம் அதிகமான தொகையை இந்த இராணுவ கட்டமைப்புக்காக செலவழிக்க வேண்டிய நேரம் வந்தது. வெளிநாடுகளில் இருந்து வருகிற பணத்தை எல்லாம் போருக்கு செலவழிக்க வேண்டிய நிலை வந்தது. சில தனித்தனி குடும்பங்கள் போரை வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்லி தங்களுடைய குடும்பத்தினுடைய தராதரத்தை உயர்த்துறதுக்கான நிலை வந்தது. இப்படியான நிலைகளால் தான் இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறோம். எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையான பொருளாதாரம் இல்லை. இன்று ஒரு நல்ல நிலைக்கு வந்து கொண்டிருக்குது என்று சொல்லி ஏதாவது ஒன்று நாங்கள் செய்ய வெளிக்கிடுகிற போது, ஒரு தொழில் ரீதியான முயற்சியோ அல்லது ஏதோ ஒன்று செய்ய முனைகிற போது அது ஓரிரு ஆண்டுகளில் தலைகீழாக மாறி போயிருக்குது. இந்த ஆட்சி, அதாவது அனுரகுமார திசாநாயக்க அவர்களினுடைய ஆட்சி வரும்போது எப்படி டாலரினுடைய பெறுமதி குறையுது, எரிபொருளினுடைய விலை குறைஞ்சிருக்குது. முதல் இருந்ததை விட கூடவா இருந்தாலும் கூட கோட்டாபாய ராஜபக்ச அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் இருந்ததை விட கொஞ்சம் குறைஞ்சு வந்தது. அந்த பொருளாதார நெருக்கடிக்கு எதிரான ஒரு போராட்டம் நடைபெற்ற அந்த காலத்தில் இருந்ததை விட குறைந்திருக்கிறது என்ற ஒரு எண்ணம் இருந்தது. இடையில ரணில் விக்ரமசிங்க அவர்களினுடைய செயற்பாடும் அதில் இருக்குது. அதுக்கு பிறகு குறைந்து கொண்டு வந்தது. இப்போ மீளாது
அதிகரித்து செல்கிறது. இதனால அன்றாட மக்கள் வாழ்க்கை செலவுக்காக பெரிய அளவில் சிக்கல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கவலையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படியான நிலைதான் இங்கே இருக்குது. இந்த நிலை மாற வேண்டுமென்றால் கட்டாயமாக இந்த நாட்டில் ஒரு அரசியல் ரீதியான தீர்வு தான் அதுக்கான ஒரு பெரிய ஒரு சூழலாக அமையும். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியை நோக்கி போறது ஓரிரு ஆண்டுகள் நடந்த செயற்பாடுகள் அல்ல. அது காலம் காலமாக இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் பார்க்கணும். ஒரு 11 பார்க்க கிடைத்தது. அந்த நேரம் ஒரு ரூபாவினுடைய பெறுமதி 1.60 இலங்கை காசு, ஒரு யூரோ என்ற அளவுக்கு பெறுமதி நிலையாக சின்ன ஒரு மாறுபாட்டோடு இருந்திருக்குது. ஆனால் இன்றைய நாளில் 400 தாண்டி போய்கொண்டிருக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய பின்னடைவு. அப்போ இந்த 48ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் எவ்வளவு பொருளாதாரத்தில் பின்னோக்கி போகிறோம். இது ஒரு மோசமான நிலை என்றதை இந்த இடத்தை நான் பதிவு செய்து கொள்கிறேன். உண்மையிலேயே எங்களுடைய நாடு மிகப்பெரிய பின்னடைவை நோக்கி இன்னும் போகுதா என்ற அச்சம் எனக்குள்ளேயுமே எழுந்திருக்குது. எனவே இப்போது இருக்கிற அரசியல் சூழ்நிலையை பார்க்கும் போது மிக மோசமான நிலையில இந்த நாடு இருக்குது. ஏனென்றால் ஒரு இனம் அழும்போது அந்த இனத்தினுடைய பதிவுகளுக்கு கீழே வந்து சிரிக்கிற மனநிலையில் இருக்கிறார்கள். அந்த சிரிக்கிற மனநிலையில் இருக்கிற அந்த காலப்பகுதியிலேயே டாலரினுடைய பெறுமதி அதிகரித்து செல்லுகிறது, இலங்கையினுடைய ரூபா வீழ்ச்சி அடைந்து செல்லுகிறது. இது எவ்வளவு ஆபத்தானது என்றதை, இது தொடருமாக இருந்தால் நாங்கள் அதே அளவு ஒரு பொருளாதார நெருக்கடியான நாட்டில் நாங்கள் திரும்பவும் போய் நிற்க வேண்டிய நிலை ஏற்படுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இது பற்றிய உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.